இப்போ வயசு எச்சா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, வயசு கம்மியா இருக்கிற ஒரு பையன் அமையுது அப்படிங்கிறது, அது வந்து 1, 2 நடக்குமுங்க. ஏன்னா, அந்த பையன பெற்ற பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பதட்டத்தில இருப்பாங்க. "விட்டோம்னா போயிரு." அவங்களுக்கு கலை எதார்த்தம் தெரியாது. அதாவது பையன், புள்ள பிறப்பு விகிதம் கரெக்ட்டா இருக்குது. இது அப்படிங்கிற ஓட்டர் லிஸ்ட் பார்த்தாலுமே தெரியாது. நம்ம தொகுதியில வந்து ஒரு பெண் குழந்தைகள் வந்து ஒரு 10,000 ஓட்டு எச்சு இருக்குதுப்பா அப்படின்னா, அது தெரியாது. அவங்களே சொல்லுவாங்க. "அட பள்ளிக்கூடத்திலலாம் போய் பார்த்தோம்னா, பூரா பொம்பள பசங்களா தான் இருக்குதுப்பா. பசங்க கம்மியா தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பையன் கல்யாண விஷயத்துல வரும்போது பதட்டமாயிருவாங்க. பையனுக்கு 25 வயசு தான் ஆயிருக்கு. விட்டோம்னா, இவன் சித்தப்பன் கிடந்து போன மாரி, அல்லது இவன் மாமன் கிடந்து போன மாரி இவனும் கிடந்து போயிருவான். அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு 2 வயசு, 3 வயசு 3 வயசு வித்தியாசமெல்லாம் போறது இல்லைங்க. நம்ம வந்து அபாண்டமா சொல்லக்கூடாது. 2 வயசுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. 1 1/2 வயசு, 6 மாசம் மூத்தது, 1 வருஷம் மூத்தது, ஒரு 1 1/2 வயசு, 2 வயசுக்குள்ள மூத்ததெல்லாம், இப்ப அப்படியே 1 1/2 அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பெண்களுக்கு வந்து அந்த கலை எதார்த்தத்த புரியாம போறதுக்கான ஒரு காரணமா இருக்குது. டிமாண்ட் இருந்தங்காட்டி தானே வயசு கம்மியா இருக்கிற பையன கட்டிட்டு போறேன்.